ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் சனி வக்கர பெயர்ச்சி பலன் காணலாம். 16/7/2026 அன்று முதல் அடுத்த 4.5 மாதம் சனி பகவான் வக்கரகதியில் சஞ்சாரம் செய்வார். சனி கொடுத்தால் யார் தடுப்பார் என்று பழமொழி உண்டு. ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் சனி பகவான் கொடுக்கக்கூடிய நன்மை தீமைகள் ஏராளம் உண்டு. கெட்டவன் கெட்டிடில் கிட்டும் ராஜயோகம் என்று முன்னோர்களும் ஜோதிடர்களும் பாட்டவே படிப்பாங்க. ஒரு கிரகம் ஒருவருக்கு கெட்டு போச்சுன்னா காலம் பூராவுமே கெடுத்துக்கிட்டே இருக்காரு. அது நல்ல நிலையில் வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சுன்னா அவருக்கு ராஜயோகம்தான். ராஜாவை போல் வாழ்வார். நவ கிரகங்களில் சுப கிரகமாக குரு பகவானையும் அசுப கிரகமாக பாவ கிரகமாக சனி பகவானையும் சொல்லப்பட்டுள்ளது. ஒருவருக்கு ஒரு ராசிக்கு குரு பகவான் வருஷம் பூராவும் நற்பலன்களை செய்து கொண்டே இருக்க மாட்டார். அதே மாதிரி ஒருவருக்கு ஒரு ராசிக்கு சனி பகவான் கெடுபலன்களை கஷ்டங்களை கொடுத்து கொண்டே இருக்க மாட்டார். ஒவ்வொரு கிரகங்களுக்கும் கட்டுப்பாடு உண்டு. அந்த கட்டுப்பாடு மீறி அந்த கிரகங்கள் செயல்படாது. சனி குரு செவ்வாய்க்கு கோச்சாரத்தில் 5வது வீட்டில் சூரியன் செல்லும்போது 5வது கட்டத்தில் சூரியன் செல்லும்போது அன்று முதல் 9வது கட்டத்தை சூரியன் கடக்கும் வரை இந்த கிரகங்களுக்கு வக்கர காலம். வக்கரம் என்பது அதாவது பின்னோக்கிய பயணம். நேர்கதியில் முன்னேறி சென்று கொண்டிருக்கக்கூடிய முன்னோக்கி பயணித்த கிரகம் வக்கரகதியில் பின்னோக்கி பயணிக்கும். தற்போது விடியற்காலை 4 மணிக்கு கிழக்கே சனி பகவானை தரிசனம் செய்யலாம். ஒரு மனிதன் ஒரு ராசிக்காரர்கள் 6 மாதம் நல்லா இருந்தாங்கன்னா 6 மாதம் பிரச்சனையில் சிக்கலில் வேதனையில் தத்தளிக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு. சனி கொடுத்தால் யார் தடுப்பார் என்று பழமொழி உண்டு. கண்டிப்பாக சனி என்ன தான் கொடுக்குறார் அப்படின்னா கண்டிப்பாக சனி பகவான் எல்லோருக்குமே சனியுடைய தாக்கம் எல்லோருக்குமே உண்டு. சனி பகவான் என்ன கொடுக்குறார் அப்படின்னா எல்லோருக்குமே நீண்ட ஆயுளை கொடுக்குறார், திடமான உடலை கொடுக்குறார், நெஞ்சு உரம் கொடுக்குறார், இடியே விழுந்தாலும் பதறாத மனம் கொடுக்குறார். நோய் கடன் அவஸ்தை அகுமானங்கள் பார்த்தீங்கன்னா ஒளிச்சு வைக்கிறது மறைச்சு வைக்கிறது சந்தேக குணங்கள் சனி பகவான் கொடுக்குறார். ஒரு மனிதனுக்கு இறை பக்தியும் இறை வழிபாட்டையும் சனி பகவான் தான் கொடுக்குறார். இதெல்லாம் எல்லோருக்குமே சனி பகவான் கண்டிப்பாக கொடுத்தே தீர்வார். நான்லாம் சந்தேகப்பட மாட்டேன் அப்படின்னாலும் சனி திசை சனி புத்தி என்பது எல்லோருக்குமே உண்டு. சனி திசை பார்க்கலனாலும் சனி புத்தியை எல்லோருமே பார்த்து தீர வேண்டும். அதே மாதிரி 7.5 நாட்டு சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டகச்சனி என்று ஒரு மனிதனுக்கு 3 சுற்று வந்தே தீரும். கெட்டவன் கெட்டுடில் கிட்டும் ராஜயோகம் முன்னோர்களும் ஜோதிடர்களும் பாட்டாக படிக்கக்கூடிய ஒரு பாடல். அடுத்து வரக்கூடிய 4.5 மாதம் சனி வக்கரகதியில் செல்லும்போது ஒவ்வொரு ராசிக்கும் சனி வக்கர மூலம் ஏற்படும் பலன்கள் தனித்தனியாக காணலாம். நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி. துலாம் ராசி அன்பர்களுக்கு சனி வக்கர பெயர்ச்சி பலன் காணலாம். 16/7/2026 முதல் அடுத்த ஒரு 4.5 மாத காலம் சனி பகவான் வக்கரகதியில் சஞ்சாரம் செய்வார். துலாம் ராசி அன்பர்களுக்கு 2024 முதல் ராகுவும் சனியும் நட்சத்திர பரிவர்த்தனையில் இருந்தாங்க. இப்போ சனி பகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில், ராகுவும் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் செல்கிறார்கள். துலாம் ராசிக்கு 5-6ஆம் இடம் 5-6ஆம் இடம் ஒரு பிரச்சனைக்குரியதாகவே கடந்த ஒரு 3 ஆண்டு காலமாக சென்று கொண்டிருக்கிறது. பெரும்பாலும் துலாம் ராசி அன்பர்களுக்கு பெரும்பாலானவர்களுக்கு ஒரு வாழ்க்கையில் அதிகமான கஷ்டம், கண்டம், விரயம்,
மரணங்களை கூட கடந்த 3 ஆண்டுகளில் சந்தித்திருக்கலாம். தற்போது சனி பகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது அவர் பார்க்கக்கூடிய 3 இடங்களும் துலாம் ராசிக்கு வளர்ச்சியை கொடுக்கும். சனி பகவானுடைய 3ஆம் பார்வை பார்த்தீங்கன்னா 8வது வீட்டு மேல் விழுகிறது. வெளிநாடு சார்ந்து வெளியூர் சார்ந்து வருமானம் பணம் சம்பாதித்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் மிக சிறப்பாக இருக்கும். அல்லது உங்கள் குடும்பத்தில் யாராவது வெளிநாடு போகணும், வெளிநாட்டுக்கு வேலைக்கு முயற்சி செய்கிறாங்க, வெளிநாடு போய் படிக்கணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கலாம். வக்கர சனி பகவான் 8வது வீட்டை பார்வை செய்யும்போது துலாம் ராசி என்பவர்களுக்கு கோர்ட்டு கேஸு ஏதாவது வழக்குகள் நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா இப்போ இந்த காலகட்டம் முழுவதுமாக தீர்ப்பாகி கேஸ் முடிஞ்சிடும். சனி பகவான் 6வது வீட்டில் வக்கரகதியில் நின்று அவருடைய 3ஆம் பார்வை 8வது வீட்டின் மேல் விழும்போது துலாம் ராசி என்பவர்களுக்கு ஒரு நீண்டகால வியாதி, பல நாட்களாக உடம்பு சரியில்லை, முட்டி மூட்டு எலும்பு உடம்புலாம் ஒரு வலி வேதனை கொடுக்குது, தினந்தோறும் மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கிறேன், அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய அளவுக்கு உடலில் வியாதி இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் கூட இப்போ மருந்து மாத்திரை சாப்பிட்டு அந்த வியாதியை குணப்படுத்தி கொள்ளலாம். வக்கர சனி பகவான் 8வது வீட்டை பார்வை செய்யும்போது அசிங்கம் அவமானம் கெட்ட பெயரெல்லாம் நீங்கி துலாம் ராசி என்பவர்களுக்கு இப்போ பெயர் புகழ் மதிப்பு மரியாதை உங்களுக்கு ஏற்பட போகிறது. இப்போ சனி பகவானுடைய வக்கர காலம் உங்களுக்கு ஒரு சிறப்பான வாய்ப்பை ஏற்படுத்துகிறது. சனி பகவான் நேர் 7ஆம் பார்வையால் துலாம் ராசிக்கு 12வது வீட்டை பார்வை செய்கிறார். தண்ட செலவு, விரயச் செலவு, மருத்துவ செலவு, இந்த மாதிரி தேவையில்லாத செலவுகள் இந்த சனி வக்கர காலத்தில் உங்களுக்கு நீங்கும். வெளிநாடு மூலம் அயல்நாடு மூலம் வர வேண்டிய பணம் அங்கே சென்று வேலை செய்யக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும். வக்கர சனி பகவான் 12வது வீட்டை பார்வை செய்யும்போது இரவு உறக்கம் நன்றாக வரும். உங்களுடைய பயணங்கள் திருப்தி தரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் சார்ந்து கோயிலுக்கு போய்ட்டுலாம், பாத யாத்திரை, கிரிவலம், கடந்த 3 ஆண்டு காலமாக சில பேர் கோயிலுக்கே போகாமல் இருந்திருப்பீங்க. இப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் கோயிலுக்கு போய்ட்டுலாம். 12வது வீட்டை வக்கர சனி பகவான் பார்வை செய்யும்போது உங்களுடைய பயணங்கள் போக்குவரத்து உங்களுக்கு திருப்தி தரும். துலாம் ராசிக்கு 3வது வீட்டை வக்கர சனி பகவான் 10ஆம் பார்வையால் பார்வை செய்கிறார். 3ஆம் இடம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். பல நாளாக பல மாதமாக ஒரு விஷயத்துக்காக முயற்சி செய்கிறீங்க. அந்த முயற்சிகள் இப்போ இந்த காலகட்டம் உங்களுக்கு வெற்றியாகும். இளைய உடன் பிறந்தவர்களுக்கு திருமணம் பண்ண முடியல, அவங்களுக்கு நல்ல வேலை இல்லை, சம்பாத்தியம் இல்லை, இளைய உடன் பிறந்தவர்கள் சார்ந்த பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் தீரும். 3வது வீட்டை சனி பகவான் பார்வை செய்யும்போது பார்த்தீங்கன்னா ஸ்டாக்குமெண்ட் பத்திரம் சார்ந்து உங்களுடைய பிரச்சனைகள் இந்த காலகட்டம் தீரும். சனி பகவான் 6வது வீட்டிலிருந்து 3வது வீட்டை பார்வை செய்யும்போது சிறுதூர பயணம், நீண்ட தூர பயணம், உங்கள் பயண போக்குவரத்து துலாம் ராசிக்கு வெற்றி தரும். இப்போ இந்த காலகட்டம் உங்களுக்கு சனி 6ஆம் வீட்டில் நின்று வக்கரகதியில் பின்னோக்கி வந்தாலும் அவர் பார்க்கக்கூடிய 3 வீடுகள் துலாம் ராசிக்கு பெரும் அதிர்ஷ்டகரமாகவே இருக்கும். 5வது வீட்டிலே ராகு செவ்வாய் நட்சத்திரம் சாரம் பெயர்ச்சியாகும் போது துலாம் ராசிக்கு இதுவரை இருந்து வந்த பண நெருக்கடி, குடும்ப பிரச்சனை உங்களுக்கு தீர்வுக்கு வரப்போகிறது. சனி பகவானுடைய வக்கர காலம் துலாம் ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா வேலை சார்ந்த பிரச்சனை தீரும். உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். இந்த சனி வக்கர காலம் 4½ மாத காலம் கடந்த 6 மாதமாக இருந்து வந்த பிரச்சனைகள், இருந்து வந்த நெருக்கடிகள் எதிர்பார்க்கக்கூடிய 4½ மாத காலம் அப்படியே தலைகீழாக மாறும். துலாம் ராசி அன்பர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.